அனாதை பிணத்தை உள்ளுக்குள்ளே மாலை போட்டு அலங்கரித்து சட்டமன்றத்திற்குள் போனது இந்த திருட்டு கருணாநிதி அயோக்கியன் தலைமையிலான வாஜ்பாய் கூட்டணி வைத்து அன்றைக்கு உள்ளே அனுப்பி அப்படிதான் நுழைஞ்சது தமிழ்நாட்டிற்குள் பாரதிய ஜனதா சட்டமன்றத்தில். இன்றைக்கு அதே பாரதிய ஜனதா இந்த தேர்தல் களத்தில் நிற்குது. நான் சொல்ற வரலாறு உண்மையா பொய்யா என்று தயவு செய்து ஆய்வு செய்து பாருங்கள். வள்ளுவர் சொல்வானே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு. நாங்கள் மேதகுவை தலைவனாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒருபோதும் மேடையில் போய் சொல்ல மாட்டோம். ஆய்வு செய்யுங்கள். அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்வார், வரலாற்றை படிப்பவனால் தான் வரலாற்றை படைக்க முடியும். நான் அந்த செய்தியை சொல்லி வரும் பொழுது நான் வேறொரு செய்திக்கு மறந்து போய் சாகும் பொழுது மறந்து போய் நான் சொன்னேன் அல்லவா, வாக்கு தவறக்கூடாது என்று. நேர்மையானவன் வாக்கு தவறக்கூடாது. அதே போல்தான் நாம் நேர்மையான தலைவர்களுக்கு நாம் வாக்கு தவறாமல் வாக்கு போட வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு வாக்கு சீட்டு என்று நம் தேர்வு. நண்பர்களே, இந்த வாக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா? இந்த வாக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா? வெள்ளைக்காரன் 1919க்கு பிறகு, சைமன் கமிஷன் வருகைக்கு பிறகு இங்கே தேர்தல் இந்தியா முழுக்க நடந்தது. தேர்தல் முறை வந்து விட்டது அப்பொழுதே. ஆனால் அன்றைக்கு எளிய மக்கள் ஓட்டு போட முடியாது. யார் ஓட்டு போடுவார்கள்? பெரிய பெரிய பணக்காரன், ஜமீன்தார், மன்னர்கள், மிட்டா மிராசுகள், அரசாங்கத்திற்கு வரி செலுத்துவ மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியும். பெண்கள் யாருமே ஓட்டுரிமை கிடையாது. பணக்காரனாக இருந்தால் பெண்கள் வாக்களிக்க முடியாது. இப்படித்தான் நிலைமை இருந்தது. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்திய அரசமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் படைக்கின்றார். எழுதி முடித்த பிறகு இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த நேருவிடம் செல்கின்றார். அவரிடத்தில் சண்டை போடுகின்றார், விவாதம் செய்கின்றார். இந்தியா ஆங்கில வெள்ளை ஏகாதிபத்திய விடுதலை பெற்று விட்டது. நமக்கென்று இந்திய அரசமைப்பு சட்டத்தை, தனி சட்டத்தை உருவாக்கி விட்டோம். இந்தியா குடியரசு நாடாகவும் மாறிவிட்டது. எனவே 21 வயது வந்தவர்கள் அனைவருக்கும் வாக்கு போடுகின்ற உரிமையை நீங்கள் தந்தாக வேண்டும். இல்லை என்றால் நான் மக்களை திரட்டி போராடுவேன் என்று போராடி பெற்றுத் தந்த உரிமைதான் அனைவருக்குமான வாக்கு உரிமை. இல்லை என்றால் பணக்காரனுக்கு மட்டும்தான் வாக்கு, அரசாங்கத்திற்கு வரி செலுத்துகின்றவன் தான் வாக்கு என்கின்ற முறைதான் நீடித்திருக்கும். அதை உடைத்து உண்மையான ஜனநாயகத்தை நிலை நிறுத்தியவர் டாக்டர் பாபா சாஹேப் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். அவ்வளவு பெரிய உரிமையை நீங்க, அவர் 1000 ரூபாய் கொடுத்தாரு, எடப்பாடி நாளைக்கு 2000 ரூபாய் கொடுப்பாரு, விஜய் 2500 ஓவா கொடுப்பாரு. எனவே அவருக்கு நாங்க ஓட்டு போடுவோம். கேவலம் இல்லையா? கேவலம் இல்லையா? இங்கே அன்னவாசல் இந்த அண்டகுளத்தில் இருக்கின்ற மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 24 மணி நேரம் மருத்துவர் இருக்கின்றாரா? செவிலியர் இருக்கின்றார்களா? நைட்ல பாம்பு கடிச்சிருது, தண்ணி கட்ட போறீங்க, ஏதோ ஒரு காரணமா ஒரு அவசரத்துக்கு வெளியில போறீங்க, நல்ல பாம்பு கடிச்சிருது, என்ன பண்ணுவீங்க? அரசாங்கத்தின காசு இருக்குதா? இந்த மருத்துவமனையில் டாக்டர் இருக்காங்களா? செவிலியர் இருக்காங்களா? நல்ல பாம்புக்கு அந்த மருந்தை முறிக்கிறதுக்கு மருந்து இருக்கா? நாய்கடிக்கு மருந்து இருக்காங்க? திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருது, பணக்காரன் மதுரை மீனாட்சி கொண்டு போய் செலவு பண்ணுவான். நீங்கள் நாளும் அன்றாட காட்சி, ஏழை எளிய மக்கள் அட்டாக் வருது, எங்கே போகணும்? மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜுக்கு போகணும். அங்கே போறதும் ஒண்ணுதான், நேரா புதுக்கோட்டை போஸ் நகர் சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறதும் ஒண்ணுதான். இதைத்தான் நாங்க